சிவாஜி அவர்கள் நடித்த எதிரொலி என்ற ஒரே படத்தை தான் கே பாலச்சந்தர் இயக்குனாரு அப்படின்னாலும் அதற்கு முன்பே சிவாஜி அவர்களுடன் பழக்கம் இருக்கு. இது பற்றி பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு. சிவாஜி அவர்களின் அலங்கார நிபுணரான ராமகிருஷ்ணன் என்று ஒருத்தர் இருந்தாரு. கேபியின் நாடகங்களை பார்த்தவர். அவர் கதையில் சிவாஜி அவர்கள் நடிக்க வேண்டும், அதை மாதவன் இயக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினாரு. பாலச்சந்தர் அவர்களும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாதவனுடன் உட்கார்ந்து ஒரு கதை தயார் பண்ணியிருக்காரு. சிவாஜி அவர்களிடம் கதை சொல்ல ஏற்பாடும் நடந்துச்சு. அவர் 4-5 நாட்கள் சூரக்கோட்டைக்கு போகிறேன், அங்கு ஓய்வு எடுக்கும் வேளையில கதையும் கேட்கலாமே, அவர்கள் 2 பேரையும் சூரக்கோட்டைக்கு அழைத்து கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவாஜி அவர்கள். இதை ராமகிருஷ்ணன் கேபியிடம் சொல்லியிருக்காரு. அவருக்கு சிவாஜி ஏற்கனவே ஒரு படம் நடிச்சு கொடுத்திருக்காரு. இது 2வது படம். கதை சொல்றதுக்காக அதுவரை பாலச்சந்தர் அவர்கள் எந்த வெளியூருக்கும் போனதே கிடையாது. முதல் தடவையாக சூரக்கோட்டைக்கு போயிருக்காரு. அங்கு சிவாஜி அவர்களின் வீடு பெரிதாக நிறைய அறைகள் இருந்துச்சு. மாதவன் அப்போது சிவாஜி அவர்களை வைத்து படங்கள் இயக்கி கொண்டிருந்தாரு. பாலச்சந்தர் அவர்கள் சூரக்கோட்டையில மாதவனுடன் 4-5 நாட்கள் தங்கினாரு. சிவாஜி அவர்கள் அவ்வப்போது அவரை பார்ப்பாரு. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. நண்பர்களுடன் ஜாலியாக அரட்டை அடிப்பாரு. அவ்வப்போது வேட்டைக்கு போவார். ஆனால் கதை கேட்க அவரை அழைக்கவே இல்லை. சும்மா உட்கார்ந்து இருப்பது கேபிக்கு போர் அடிச்சிருச்சு. இது பற்றி ராமகிருஷ்ணன் கிட்ட கேட்டாரு. ஓய்வு எடுப்பதற்காக இங்கே வந்திருக்காரு, அவரே உங்களை கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல 3வது நாள் சிவாஜி அவர்கள் பாலச்சந்தரை அழைத்து கதை கேட்டிருக்காரு. அவருக்கு பிடித்தும் போனது. கதை நன்றாக இருக்கிறது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அவருடன் பேசவே இல்லை. ஒருவேளை மாதவனிடம் பேசியிருக்கலாம். எதிரொலி திரைப்படத்துல KV மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த குங்குமச்சிமிழ் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் எதிரொலி திரைப்படத்துல இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு. சிவாஜி அவர்கள் பிஸியாக இருந்ததால படம் தள்ளிக்கிட்டே போச்சு. இதற்கிடையே ராமகிருஷ்ணன் இறந்து போனாரு. அதனால் அந்த படம் தயாரிக்கப்படவில்லை. இதுக்கப்புறம் சிவாஜி அவர்களை வைத்து GN வேலுமணி ப்ரொடியூஸ் பண்ண எதிரொலி படத்தை இயக்கும் வாய்ப்பு பாலச்சந்தருக்கு கிடைச்சது. முதல் நாள் படப்பிடிப்பு. சிவாஜி அவர்களை முதலாக நான் இயக்கிடும் நேரம். என்னுடைய கை கால் நடுங்கின. பராசக்தி, மனோகரா படங்களை பார்த்து பிரமித்து போன எனக்கு அவரை எப்படி இயக்குவது என்ற தடுமாற்றம். அவர் நடிப்பை பார்த்து தூக்கம் பகல் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டவன் நான். அவரை இயக்கும் நேரம் வந்ததும் கை கால் விடவிடத்தன. நிலைமையை சரி பண்ணிக்கிட்டு முதல் காட்சியை அவருக்கு சொன்னேன். பொதுவாக முதல் நாள் என்றால் ஒரு சக்சஸ் அல்லது வெற்றி என்று கூறும் வழக்கமான காட்சியாக இல்லாமல் ஒரு நீள வசனத்தை அவரை பேச சொன்னேன். அப்போது KR விஜயாவும் கூட இருந்திருக்காங்க. நான் உங்களுக்கு இப்படி ஒரு காட்சி வைத்துள்ளேன், சரியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன், மாற்றம் எதுவும் செய்ய வேண்டுமானால் சொல்லுங்கள், மாற்றி அமைத்து கொள்ளலாம் என்று சிவாஜி அவர்களிடம் சொன்னேன். அவர் உடனே ஐயோ நீங்க தான் டைரக்டர், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன், எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்றீங்களோ அப்படியே நடிக்கிறேன் என்றவர் வசனத்தை படித்து காட்டும்படி சொல்லியிருக்காரு. நான் படித்து காட்டினேன். நான் எப்படி பேச வேண்டும் என்பதையும் எப்படி நடிக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுங்க என்று சொன்னாரு சிவாஜி அவர்கள். என்ன சார் இது, நீங்க போய் என்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பது சரியா வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை பாலு, நீங்க எத்தனையோ வெற்றி நாடகங்களை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கும் சொல்ல வேண்டியது தானே, இந்த படம் என்கிற கப்பலுக்கு நீங்க தான் கேப்டன் அப்படின்னு விடாப்பிடியாக சொன்னாரு சிவாஜி அவர்கள். இவ்வாறு சிவாஜி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தைரியம் வந்துச்சு. படப்பிடிப்பு படு வேகமாக நடந்தது. ஒரு நாள் சிவாஜி அவர்கள் என்னை தனியாக அழைத்தாரு. பட்டென்று ஒரு கேள்வி கேட்டாரு. தன்னுடைய மனசை நீண்ட நாள் உறுத்தி கொண்டிருந்த அந்த கேள்வியை அவர் கேட்டதும் நான் பெரும் அதிர்ச்சி அடைந்தேன். அவர் கேட்ட கேள்வி, ஏன் பாலு, என்னுடைய நடிப்புக்கு ஏற்றபடி ஒரு காட்சியை எனக்காக வைக்கக்கூடாதா? இதுதான் சிவாஜி அவர்கள் கேட்ட கேள்வி. நான் திடுக்கிட்டேன். என்ன சார், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் நடிக்கும்படியான ஒரு காட்சி இருந்தா நன்றாக இருக்குமே அப்படின்னு மீண்டும் சொன்னாரு. எனக்கு பெரும் அதிர்ச்சி.
அப்படியானால் நீங்கள் இதுவரை நடிச்சதெல்லாம் நடிப்பு இல்லையா அப்படின்னு நான் கேட்க, இல்லை அப்படி சொல்லவில்லை, உங்களுக்கே தெரியும் நான் நன்றாக நடிப்பதாக சொல்கிறார்கள். நவரச நடிப்பும் கலந்து தரும்படி ஒரு காட்சி வைக்கக்கூடாதா அப்படின்னு சிவாஜி அவர்கள் கேட்டிருக்காரு. இது அப்படி ஒரு கதை அல்ல, ஒரு வழக்கறிஞன் வாழ்க்கை பற்றிய இயல்பான கதை. மிதமிஞ்சிய நடிப்பு இந்த கதையில தேவைப்படாதே அப்படின்னு நான் சொல்ல, அப்படியென்றால் சரி, கதையும் காட்சியும் மிக சிறப்பாக அமைந்து விட்டன. என்னுடைய ரசிகர்கள் இந்த படத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் படம் வெற்றி படம் என்பதில் சந்தேகமில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சிவாஜி அவர்கள். எதிரொலி திரைப்படத்துல KV மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த ஒரு சூப்பரான பாட்டு தான் கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை AL ராகவன் மற்றும் LR ஈஸ்வரி அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.